ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வவுச்சிங் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிற 4th மாடல் வந்து பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை எப்படி வவுச்சிங் பார்க்குறது. இப்போ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை வவுச்சிங் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் சைக்கிள் அது எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சைக்கிள் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் போகிற வரைக்கும் இந்த சைக்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், நமக்கு என்னென்ன தேவையோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கொடுப்போம். அதுக்கு ஃபார்முலா என்ன செய்வோம், பிஓ ஜென்ரேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டு, அதாவது வெண்டாருக்கு அனுப்பிட்டு, இந்தந்த குட்ஸு இந்த குவான்டிட்டி இந்த டேட்டில் எனக்கு வேணும்னு சொல்லி ரெக்வசிஷன் கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்க, ஜிஆர்என் அதாவது குட்ஸை வந்து நமக்கு அனுப்பிடுவாங்க. குட்ஸை வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு ப்ராப்பராக நமக்கு இவே பில் போட்டு இன்வாய்ஸ் போட்டு அப்ளிகபிள்னால் நமக்கு அனுப்பியிருப்பாங்க. நம்ம கம்பெனி அதாவது ஃபேக்ட்ரியோ ஸ்டோர்ஸோ வேர்ஹவுஸோ எனிதிங் எங்கே குட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ஜிஆர்என் ஜென்ரேட் பண்ணுவாங்க. குட்ஸ் ரிசிப்ட் நோட் ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும்போது குட்ஸ் ரிசிப்ட் நோட் என்ன ப்ராடக்ட்டு என்ன குவான்டிட்டி வந்திருக்குன்னு ஜிஆர்என் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்வாய்ஸும் நமக்கு அந்த குட்ஸோடு சேர்ந்து வந்திருக்கும். இப்போ ஆஸ் ஏ ஆடிட்டராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்கு 3 வே மேட்ச் பண்ணணும். நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அதுதான் உள்ளே வந்திருக்கா, உள்ளே வந்ததுக்கு தான் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த 3யுமே பிஓ ஜிஆர்என் இன்வாய்ஸ் இந்த 3மே வேலிடேட் பண்ணுறது தான் 3 வே மேட்ச். அது வந்து குவான்டிட்டிக்கு. அமௌண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா, இன்வாய்ஸோட வேல்யூவும் பிஓவில் மென்ஷன் பண்ண வேல்யூவும் சேமாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேமெண்ட் வந்து எப்படி ஆயிருக்கு, அதை கரெக்டாக சப்போஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் கிளைம்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோமா, கரெக்டான பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கோமா. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஒரு பர்ச்சேஸ்ன்றது பர்ச்சேஸ் ரெக்வசிஷன்லேருந்து பேமெண்ட் வரைக்கும் இதுதான் பர்ச்சேஸோட சைக்கிள். அப்புறம் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸை நம்ம வேலிடேட் பண்ணுவோம் பார்த்தோன்னா, பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் சொன்ன மாதிரி எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அதான் பர்ச்சேஸ் ஆர்டர். செகண்டு என்ன நான் குட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அது குட்ஸ் ரிசீவ் நோட். இன்வாய்ஸ் ப்ராப்பரான டேக்ஸ் இன்வாய்ஸ். டெலிவரி செலான்றது வெண்டார் நமக்கு வந்து குட்ஸ் டிரான்சிட் அப்போ இந்த குட்ஸ்லாம் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் காப்பியோட டெலிவரி செலான் இன்செர்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அது டெலிவரி செலான். அடுத்து இன்ஸ்பெக்ஷன் நோட்ஸ். சம் கம்பெனிஸ்லலாம் குவாலிட்டிக்குனே தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ஜஸ்ட்டு குட்ஸ் வந்தோன்னே அப்படியே ஓகே அப்படின்னு ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பிஃபோர் என்ன செய்வாங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தனியாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 குவான்டிட்டினா குவாலிட்டி ரிஜெக்ஷன் வந்து ஒரு 5% இருக்குன்னா அது மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் வந்து உள்ளே எடுப்பாங்க. ஸோ அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு ப்ராப்பரான கிரெடிட் நோட் போட்டோ டெபிட் நோட் போட்டோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் சப்போஸ் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம வேலிடேட் பண்ணணும். அடுத்து பேமெண்ட் வந்து அந்த ப்ராப்பரான அந்த இதுக்கு தான் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக அப்ரூவல் ஆயிருக்கா, எல்லாமே பேமெண்ட் பார்த்துருவோம். டிடிஎஸ் அப்ளிகபிள்னால் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்களா, பே பண்ணியிருக்காங்களா, வெரிஃபிகேஷன் என்ட்ரி கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சப்போஸ் இன்ஸ்பெக்ஷன்லையோ இல்லாட்டி நம்ம சம்திங்லேயோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இல்லை அந்த ஃபுல் லாட் அந்த குட்ஸே வந்து ப்ராப்ளமாக இருக்குது ஃபுல்லாகவே ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் நோட் யூஸ் பண்ணியிருக்கோமா, வெண்டார்கிட்ட வந்து கிரெடிட் நோட் நம்ம டெபிட் நோட் யூஸ் பண்ணணும், அவங்க கிரெடிட் நோட் கொடுத்துருப்பாங்க அது வாங்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் கரெக்டாக போட்டிருக்கா வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இந்த 8 மேஜர் ஏரியாஸ் தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா வேலிடேட் பண்ணுவோம். அடுத்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வவுச்சிங்கில் என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வே மேட்ச் பிஓ ஜிஆர்என் இன்வாய்ஸ் 3 வே மேட்ச் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்வாய்ஸ் ரேட்டும் பிஓ ரேட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரேட் பிஓவில் வந்து ஒரு அமௌண்ட் இன்வாய்ஸில் இருந்துச்சுன்னா ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். அன்ஆத்தரைஸ்டு ரேட்டுனா நம்ம வந்து அதை வந்து ரெட் ஃப்ளாக் பண்ணிடணும். அப்புறம் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஹெச்எஸ்என் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஹெச்எஸ்என் படி 5%, பட் அவங்க 12% போட்டாங்கன்னா நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ இதுவும் நமக்கு ஒன்று இம்பார்ட்டண்டான இது. அடுத்து ஐடிசி எலிஜிபிலிட்டி வெரிஃபை பண்ணணும். இப்போ இன்எலிஜிபிலிட்டி, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்குறாங்க இன்எலிஜிபிள், அது வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இப்போ வவுச்சிங் அப்பயே நம்ம சொல்லிடணும் இதெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த சப்போஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள்னா வெண்டாருக்கு பே பண்ணும்போது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் பே பண்ணி இருந்திருக்கணும். அடுத்து கட் ஆஃப் ப்ரொசீஜர், இது வந்து நம்ம இயர் எண்டில் தான் பண்ணணும். பிட்வீன் த இயர் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ட் ஆஃப் த இயர் கம்பல்சரி, ரொம்ப ரொம்ப கம்பல்சரி பண்ணியே ஆகணும். அது தனி ஒர்க் பேப்பர் இருக்குது, தனி நோட்ஸ் இருக்குது, நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிலேட்டட் பார்ட்டியும்
இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்க்ளோசர். ரிலேட்டட் பார்ட்டி கிட்ட நம்ம ஏன்னா நம்ம சும்மா பர்ச்சேஸ் சொல்லிட்டு, இப்போ நமக்கு ரிலேட்டட் பார்ட்டி நமக்கு ஒரு சிஸ்டம் கன்சர்ன் இருக்குது, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய மதரோ இல்லை ஃபாதர் நேம்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து பர்ச்சேஸ் சொல்லிவிட்டு ஒரு 1 crore போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. மேபி அந்த டாக்ஸ் எவிஷன் மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரிலேட்டட் பார்ட்டிக்கு தனி டிஸ்க்ளோஷரே இருக்குது. இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து அது வந்து ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸில் தான் இருக்கணும். அதாவது ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வெளியே ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன், சப்போஸ் அதோட காஸ்ட் 100 rupeesனால் நான் ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்ட வாங்கினாலும் 100 தான் இருக்கணும். அங்கே 100, ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்ட 500 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரீசனபுளாக இருக்காது. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அது ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதுவும் தனி நோட்ஸ் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஆத்தரைசேஷன். இந்த இன்வாய்ஸை வந்து கரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை யார் அப்ரூவல் பார்ட்டியோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இது பண்ணுறதுக்கு முன்னாடின்னு பார்க்கணும். அடுத்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ். ஒரே இன்வாய்ஸில் 2 என்ட்ரி போட்டு 2 தடவை பேமெண்ட் ஆகிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த டூப்ளிகேட் இன்வாய்ஸ் இருக்கான்றதையும் நம்ம ரீசெக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் பர்ச்சேஸ் வவுச்சிங் அப்போ. அப்புறம் கட் ஆஃப் பற்றி நான் பேசியிருந்தேன். கட் ஆஃப் வந்து எப்போனா இயர் எண்டில் தான் நம்ம பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ நான் இங்கே 3 க்ரைட்டீரியா கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்தோன்னா, குட்ஸ் வந்து 30 மார்ச் அப்போ உள்ளே வந்துருச்சு. பட்டு இன்வாய்ஸ் வந்து 2 ஏப்ரல் தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி நமக்கு அப்போ தான் அவங்க ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ இன்வாய்ஸ் டேட்டா தான் என்ட்ரி போடணுமா? கிடையவே கிடையாது. எப்போ வந்து நமக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகுதோ, இப்போ வந்து 30 மார்ச்சே ரிசீவ் ஆகிடுச்சு, அப்போ 31 மார்ச் நான் ஸ்டாக் காட்டும் போது அந்த ஸ்டாக்கை நான் காட்டி தான் ஆகணும். அப்போ நான் அது வந்து என் புக்ஸில் இன்க்ளூட் பண்ணால் தான் அது பண்ண முடியும். அதனால் அது என்னது, இன்க்ளூட் இன் கரண்ட் இயர். அது செகண்ட் க்ரைட்டீரியாவில் பார்த்தோன்னா, குட்ஸ் வந்து 3rd ஏப்ரலில் தான் வந்திருக்கு, பட் இன்வாய்ஸ் டேட் 28 மார்ச். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 28 மார்ச்சே நம்ம வந்து என்ட்ரி போடக்கூடாது. 28 மார்ச் என்ட்ரி போட்டாலுமே குட்ஸ் எப்போ வந்து நமக்கு ரிசீவ் ஆகுதோ, குட்ஸ் ரிசீவ் ஆகலைன்னா நான் எப்படி ஸ்டாக்காக காட்ட முடியும்? அதனால் அது கிடையவே கிடையாது. குட்ஸ் எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ தான் வந்து என் புக்ஸில் வந்து நான் அதை பர்ச்சேஸாக நான் காட்ட முடியும். அதனால் என்ன செஞ்சிடணும், கரண்ட் இயரில் நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் இயருக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். அனதர் கேஸ் பார்த்தோன்னா, நம்ம ஜஸ்ட் அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்கோம், குட்ஸும் வரல, இன்வாய்ஸும் வரல. அப்போ அது வந்து ரெவென்யூவில் காட்டவே கூடாது, அதாவது ரெவென்யூ ஐட்டமில் காட்டவே கூடாது. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அட்வான்ஸ் டு வெண்டாரில் போயிடணும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் இருக்குது. அப்புறம் ரிலேட்டட் பார்ட்டி பர்ச்சேஸ்னால் ஸ்பெஷலாக நம்ம பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரிலேட்டட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பர்ச்சேஸ், அதாவது ஜென்ரலாக நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸும் அவங்க ரிலேட்டட் பார்ட்டி ப்ரைஸும் கம்பேர் பண்ணணும். அடுத்து ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியலில் பண்ணணும். இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஸ்டார்ட் ஆடிட் அப்போ பண்ணிப்போம். அதே மாதிரி போர்டு, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் பார்ட்டியோட பண்ணோன்னா இதுக்கு போர்டு அப்ரூவல் வேணும் கம்பல்சரி. அதெல்லாம் இருக்கான்றதை நம்ம வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து சும்மா அதாவது ராங்காக இப்போ இங்கேருந்து டேரக்டரோடு வந்து ஒரு ஃபேம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு சும்மா 1 crore பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, பட் குட்ஸே நமக்கு வந்து வரவே இல்லை, குட்ஸ் நமக்கு இன்வர்டே வரல, பட் சும்மா அப்படி மாதிரி போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் எவிஷன் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் குட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குட்ஸ் உள்ளே வந்திருக்கா அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வேலிடேட் பண்ணணும். அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா அகெயின் அந்த இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ், வெளியே இருக்கிறதோட அதிகமாக ப்ரைஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெட் ஃப்ளாக் பண்ணிவிட்டு அதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம என்கொயர் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். என்னென்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிஆர்என் என்ட்ரியில் குட்ஸே வரல பட் இன்வாய்ஸ் போடுறது, இது வந்து ராங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ் இருக்கிறது, ஒருத்தருக்கு 2-3 அதாவது டூப்ளிகேட் மேபி போட சான்ஸ் இருக்குது, ஸோ அதை ஹைலைட் பண்ணணும். டிடிஎஸ் ராங்காக ஆக சான்ஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா அதே அகெயின் ஜிஆர்என் வந்து குட்ஸ் 31st அப்புறம் வந்திருக்கு, பட் ஓகே அப்படின்னு இன்க்ளூட் பண்ணுறது, இதெல்லாமே தான் ப்ராப்பராக நமக்கு காமனாக நடக்கிற மிஸ்டேக் பர்ச்சேஸில். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். இதுபடி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் இந்த டேட், ஜிஆர்என் இவ்வளவு, இன்வாய்ஸ் வேல்யூ இவ்வளவு.
பட் நம்ம வெரிஃபை பண்ணும்போது பார்க்குறோம், பிஓ வந்து ஓகே கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஆர்என் பார்க்கும்போது பார்த்தோன்னா 500 கேஜிக்கு பதில் 480 கேஜி தான் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, குவான்டிட்டி மிஸ்மேட்ச், 20 கேஜி வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ நம்ம ஹைலைட் பண்ணணும். அப்போ இன்வாய்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா, இந்த இதுலேயும் 3,42,000, இதுலேயும் 3,42,000 இருக்குது. இது ராங். குவான்டிட்டி கம்மியாச்சுன்னா அமௌண்ட்டும் கம்மியாகணும். ஸோ ரிவைஸ்டு இன்வாய்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம டெபிட் நோட் சம்திங் அவங்கள வந்து இது கிரெடிட் நோட் ரேஸ் பண்ண சொல்லி 20 கேஜி ஷார்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ஃபைண்டிங் நமக்கு. அதுக்கப்புறம் சப்போஸ் 10 crores மேலே டேர்ன் ஓவர் ஆகிருக்கு, 50 lakhs மேலே பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா டிடிஸும் அப்ளிகபிள் ஆகும். இதையும் கன்சிடர் பண்ணணும். அனதர் ப்ராக்டிக்கல் சினாரியோ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க, அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, கிளைண்ட் நேமும் போட்டிருக்காங்க, வெண்டார் நேமும் போட்டிருக்காங்க. அதுவும் அதே மாதிரி குட்ஸ் வந்துருச்சு, எல்லாமே ஓகே. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தா பிஓவே இல்லை. பர்ச்சேஸ் நம்ம என்கொயர் பண்ணால் என்ன சொல்கிறாங்க, ஓவராலாக ஆர்டர் பண்ணிட்டோங்கிறாங்க. ஸோ ஓவரால் ஆர்டர் அந்த கம்பெனியோட பாலிசியில் அக்செப்டடாக பார்க்கணும். அந்த கம்பெனிக்கு பிஓ பாலிசியே இல்லை, அந்த கம்பெனியோட பாலிசி படி என்னன்னு பார்க்கணும். சப்போஸ் ஓரல் கம்யூனிகேஷன் அலோடு ஃபார் ஒரு லிமிட் இருக்கும். சப்போஸ் லெஸ் தென் 10,000 ஓரல் ஓகே. அதுவே வந்து 50 lakhs ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, அதை போய் ஓரல் அக்செப்டட்னா நம்ம அக்செப்டே பண்ணிக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம், இன்டர்னல் கண்ட்ரோலே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஓகே. ஆத்தரைசேஷன் அதுவும் வந்து வித்தவுட் பிஓ ப்ரேயர் அப்ரூவல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும், வேல்யூ அதுதான் முக்கியம். ஒரு சின்ன சின்ன கன்சூமபிள் வாங்குறாங்க, சின்ன சின்ன பார்ட்ஸ் வாங்குறாங்கன்னா மேபி சின்ன ரொம்ப 1000 rupees 2000 வித்தவுட் அப்ரூவல் வாங்கியிருக்கலாம் மேபி. பட் நார்மலி இது கம்பல்சரி பிஓ இருக்கணும், இல்லாட்டி இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ் இருக்குன்றது இதை வந்து கம்பல்சரி நம்ம ரெட் ஃப்ளாக் பண்ணியே ஆகணும். என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் வரும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் பார்த்தோன்னா, பிஓ இல்லாமல் இருக்கிறது, ஜிஆர்என் இன்வாய்ஸ் குவான்டிட்டி மிஸ்மேட்சாக இருக்கிறது, நியூ வெண்டார் புதுசாக ஒரு வெண்டார் இருக்காங்க பட் பயங்கரமாக அவங்கக்கிட்ட டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ வந்து அந்த வெண்டாரோட பார்க்கணும், அந்த லெஜர் எடுத்து பார்க்கணும், அவங்க வந்து ரியலாகவே குட்ஸ் வருதா, அவங்க கிரெடிட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து தான் நமக்கு இது பண்ணோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் எண்டு பர்ச்சேஸ், இயர் எண்டில் அப்படியே ஹியூஜாக March 31 அன்றைக்கி ஹியூஜாக பர்ச்சேஸ் பண்ணுறது, மேபி அதுவும் டேக்ஸ் எவேஷனாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக பிளானிங்காக கூட இருக்கலாம். ரியலாகவே குட்ஸ் உள்ளே வந்துருச்சா, நியராக நீட் இருக்கா, அதெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணணும். ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர் அடுத்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ். இந்த 6 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் பர்பஸ், இது என்கேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறதா நம்ம இதை ஃபில் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் வேலிடேட் பண்ணும்போது என்ன செய்ய போகிறோன்னா, இன்வாய்ஸ் நம்பர் இங்கே இருக்கும், வெண்டார் யாருக்கு நம்ம பே பண்ணுறோமோ, யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோமோ அந்த பார்ட்டி டேட்டா, இது இன்வாய்ஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் டேட்டு, இது ஜிஆர்என் நம்பர், கூட்ஸ் என்னைக்கு உள்ளே வந்துச்சு அந்த டேட்டு இங்கே ஃபில் பண்ண போகிறோம். அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே ஃபில் ஆகும். அடுத்து பிஓ நம்பர், பிஓ நம்ம கொடுத்துருப்போம்ல அந்த பிஓ நம்பர், இங்கே குவான்டிட்டி, இன்வாய்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ, ஜிஆர்என் குவான்டிட்டி எவ்வளோ, இன்வாய்ஸ் வேல்யூ. இப்போ இதுக்கும் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பிஓ நம்பரே இல்லை, ஸோ இங்கே ஹைலைட் பண்ணுறோம். இதுதான் நம்ம பார்த்தோம்ல ரெட் ஃப்ளாக் எது வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீமார்க்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் வவுச்சிங் பண்ண போகிறோம். அதில் நம்மளோட மெயின் இது என்னென்ன பார்ப்போம், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, பார்ட்டி நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், அமௌண்ட் கரெக்டாக இருக்கா பார்ப்போம், குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், பிஓ இதாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த குவான்டிட்டி 3-way மேட்ச்க்காகவே அகைன் நான் ஒரு ஒர்க் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் பேப்பர் முடிங்க, இதிலேருந்து இந்த பர்ச்சேஸ் ரெஜிஸ்டருக்கு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா குவான்டிட்டி இதுலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன மாதிரி இந்த 3-way மேட்ச், பிஓவில் எவ்வளவு, ஜிஆர்என் எவ்வளவு, இன்வாய்ஸ் குவான்டிட்டி எவ்வளவு, இந்த 3மே வேலிடேட் பண்ண போகிறோம். குவான்டிட்டி கரெக்டாக இருந்துச்சா இல்லைன்னு இன்சிடென்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பிஓ ரேட், அதாவது எனக்கு இன்வாய்ஸ் வேல்யூயை பற்றி பேசலை, நான் இங்கே ரேட்டை பற்றி பேசுகிறேன், பர் குவான்டிட்டி ப்ரைஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ பர் குவான்டிட்டிக்கு ரேட். இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், இதுக்கே எனக்கு வந்து ஒரு 4-5 லைன் ஐட்டம் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அந்த 4-5 ஐட்டம் லைன் ஐட்டம் இருக்க போதும். எக்ஸல் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஒர்க் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதோட ரேட் போட்டுட்டு ரேட் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா அதுவும் ஹைலைட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் பேப்பர் முடிச்சிட்ட பிறகு இங்கே போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மேஜர் ஏரியாஸ் வேலிடேட் பண்ணிவிட்டு, அமௌண்ட்டையும் வேலிடேட் பண்ணிவிட்டு, ரீமார்க்ஸ் எதாக இருந்தால் பண்ண போகிறோம்.
ஸோ இது ரெண்டும் நம்ம மந்த்லி ஆடிட்டுக்கு பண்ண போகிறோம். கட் ஆஃப் ரிஜிஸ்டர் நான் சொன்ன மாதிரி இயர் எண்டுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்கோ இன்வாய்ஸ் டேட்டு, ஜிஆர்என் டேட்டு பார்க்கணும். எந்த பீரியடில் அதை ரெக்கார்ட் பண்ணணும், அவங்க எதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எது கரெக்ட் பீரியட், இது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ரெட் ஃப்ளாக் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். அடுத்த ஆடிட் செக்லிஸ்ட் நம்ம இப்போ வீடியோஸில் பார்த்த அதே தான். 3-வே மேட்ச் பண்ணியாச்சா, எதோ இஷ்யூ இருக்கா, இன்வாய்ஸோட ரேட்டும் பர்ச்சேஸ் ரேட்டும் கரெக்டாக இருக்கா, ஜிஎஸ்டி கரெக்டான ரேட் தான் பண்ணியிருக்கோமா, டிடிஎஸ் கரெக்டானதுக்கு டிடெக்ட் பண்ணியாச்சா, கட் ஆஃப் ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் பிஓ பிஓ எல்லாத்துக்குமே ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே பிஓ கரெக்டாக இருக்கா, குட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் இன்வாய்ஸ் எதுவுமே இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். சைன் ஆஃபில் என்ன செய்ய போகிறோம், இந்த 3 அதாவது கட் ஆஃப் இயர் எண்டுக்கு மட்டும்தான் வரப்போகுது. செக்லிஸ்ட் ஓவரால் அவங்களோட இதை பார்க்குறதுக்காக போட போகிறோம். இது ரெண்டும் மெயின் ஒர்க் பேப்பர். இதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கோ ப்ளஸ் ஆடிட் செக்லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபைண்டிங் இருக்கோ எல்லாமே சைன் ஆஃப் எக்ஸெப்ஷனில் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பர்ச்சேஸ். இதெல்லாம் பண்ணேன்னா நம்ம பர்ச்சேஸ் வவுச்சிங் 100% கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.